श्रीमती ज्योतिमणि जी. Sir, Mike. Thank you, sir. Thank you for the opportunity. எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திருச்சி, கரூர், கோவை தேசிய நெடுஞ்சாலை நீண்ட காலமாகவே 2 வழி பாதையாக இருந்து வருகிறது. அதை 4 வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். எனது கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் இந்த கோரிக்கையை நான் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறேன். இச்சாலை தமிழ்நாட்டின் மிக மைய பகுதியில் உள்ளது. அதேபோல கரூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட ஏற்றுமதி மற்றும் மிக முக்கிய தொழில் நகரங்கள் உள்ள பயன்படுத்துகிற சாலையாகவும் இப்பகுதி உள்ளது. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கோவை கரூர் சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது. அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் திருச்சி கரூர் சாலை இன்னும் 2 வழி சாலையாகவே உள்ளது. இந்த சாலையிலும் போக்குவரத்து மிக அதிகமாக இருக்கிறது. திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை காவிரி ஆற்றை ஒற்றி வருவதால் அதே சாலையை 2 வழி சாலையை 4 வழி சாலையாக மாற்ற முடியாது. அதற்கு மாற்று பாதையாக கிரீன்ஃபீல்ட் அலைன்மெண்ட் வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். அதற்கு டிபிஆர் தயாரிக்கும் பணி நடந்து வந்தது. ஆனால் சட்டென்று அந்த டிபிஆர் தயாரிக்கும் பணி நிறுத்தப்பட்டு பணி நடைபெறுகிறதா இல்லையா என்று தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக இங்கே அதிக போக்குவரத்து இருப்பதை கவனத்தில் கொண்டு திருச்சி, கரூர், கோவை தேசிய நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும். அதற்குரிய பணியை உடனே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.